இவ்வளவு நாளா நாங்க தலை குனிஞ்சது பத்தாதா? இன்னும் அவமானம் பண்ணுமா? வாழா வெட்டியா மூலையில இருந்த உனக்கு வாழ்க்கை கொடுக்கணுன்றதுக்காக நாயா அலைஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கார காலில் விழுந்து கெஞ்சி நாளைக்கு முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். நீ என்னடா அந்த கையால ஆதவனை போய் பார்த்துட்டு வந்திருக்க. செண்பகம், இந்த பாருமா, நீயா ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்ட, அது சரியா அமையல. இனி இந்த அண்ணன் அமைச்சு கொடுக்கறதாமா உனக்கு வாழ்க்கை. அண்ணே, நான் வாழ்ந்த அவரோட தான் வாழ்வேன். என் உயிருக்கு வரைக்கும் இந்த கல்யாணம் ஒரு நாள் நடக்காது. நடக்காதா? நடத்தி காட்டண்டி, போய் உள்ள. நம்ம பரம்பரையிலேயே நடக்காத கேவலம் நடக்க போகுதுங்க. கல்யாணம் ஆன பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க ஒரு முடிவு பண்ணாம இருந்தா எப்படிங்க? ஐயோ, இந்த கல்யாணம் மட்டும் நடந்தது, நம்ம பையன் தக்கராசு உயிரோட இருக்க மாட்டாங்க. அப்புறம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன். வலது காலை எடுத்து வச்சு வந்த மருமகளை துரத்துற பாவம் தாங்க இப்ப நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்னடா இது, கட்டின நாள்ல இருந்து ஒரு வார்த்தை ஏத்து பேசாதவோ இன்னைக்கு பேசுறாளேன்னு பாக்குறீங்களா? நான் பேசலீங்க, என் பெத்த வயிறு என்ன அப்படி பேச வைக்குது. உங்க தங்கச்சி குடும்பத்தை பழிவாங்கறதா நினைச்சிட்டு உங்க குடும்பத்தையே அழிச்சிட்டீங்களே. ஊர் உலகத்துல சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறது எதுக்குங்க? தன்னோட பிள்ளைங்க எதிர்காலத்துல கஷ்டப்படாம இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா நீங்க வாழ வேண்டிய உங்க பிள்ளைய வாழ விடாம பண்ணிட்டீங்களே. உங்களை கட்டிக்கிட்டு நான் என்ன சொகத்தை கண்டேன்? இது வரைக்கும் அன்பா ஒரு வார்த்தை பேசிருப்பீங்களா? அடிமையா ஒரு சமயக்காரியா தான் என்ன மதிச்சீங்க. எங்க உங்களுக்கு அன்புனா என்னன்னு தெரியாதா? பாசனா என்னன்னு புரியாதா? நீங்களும் ஒரு மனுஷன் தானா? இந்த பாருங்க, பெண் பாவம் ரொம்ப பொல்லாதுங்க. இப்ப தலை குனிஞ்சு என்னங்க பண்றது? ஆண்டவா, நீதாப்பா என் குடும்பத்தை காப்பாத்தணும். தூக்கிட்டியா? நல்லா கேட்டியா? ஏய், இந்த பிச்சைக்கார அங்க வந்தா இன்னும் பந்தி முடியல, எச்சியலை வெளியே போட்டு நக்கிட்டு போச. அது உன் பரம்பரை தொழில். கல்யாணம் ஆனவளுக்கு மறுபடியும் கல்யாணம் பாக்குறிய, உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், என்ன தகராறு பண்ணே வந்திருக்கியா? ஒழுங்கா லட்சணமா வீட்டுக்கு போ, இல்ல உயிரோட போக மாட்டேன். என் பொண்டாட்டி என் கூட அனுப்பு, நான் போயிட்டு இருக்கேன். எவட உன் பொண்டாட்டி? அதான் அத்து விட்டாச்சே. எதை அத்து விட்டீங்க? போய் பாரு, அவ கழுத்துல தொங்குறது நான் கட்டின தாலி. ஏய், வீணா எதுக்குடா பேச்சு? இப்ப மரியாதை நீ போறியா இல்லையா? ஏய், இது பணங்காட்டு நரி. இந்த சலசலப்புகளை அஞ்சாது. நான் எதுக்கும் துணிச்சுதான் இங்க வந்திருக்கேன். இப்ப மரியாதையா என் பொண்டாட்டிய நீயே அனுப்புறியா, இல்ல நானே உள்ள புகுந்து தூக்கிட்டு போட்டுமா? ஓ, தூக்கி தூக்கி நீ போ 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 போடா போடா, விட்டு 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 போ. நம்ம புள்ள தங்கராசு உங்க தங்கச்சி வீட்டுல போய் தகராறு எல்லாம் பண்றானா? அடித்தடி எல்லாம் நடக்குதா? சீக்கிரமா போங்க. எனக்கு பேசாம இருக்கீங்க? ஐயோ, என் புள்ள தனியா போயிருக்கானமே, சீக்கிரமா போய் காப்பாத்துங்க. செண்பகம் அந்த ரூம்ல இருக்கா? சீக்கிரமா கூப்பிட்டு போ தம்பி. அம்மா அம்மா, கதாத்தர கதாத்தரமா, அம்மா கதாத்தரமா, அம்மா கதாத்தர. உங்க தங்கச்சி தங்கராசு கொல்ல பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. என்னையா என்ன? எதுக்கு வந்திருக்கீங்க? வேடிக்கை பார்க்கவா? நான் பஞ்சாயத்தை மதிக்காம சொன்னீங்கல்ல, இப்ப என்னாச்சு? என்னையாச்சு? அத்தை விட்டவங்க சேரக்கூடாது நீங்க தானே சொன்னீங்க. என்ன அடிச்சு போட்டு வீடு புகுந்து என் தங்கச்சி தூக்கி போயிருக்கானே, அதுக்கு என்னையா சொல்றீங்க? இப்ப என்னையா உங்க ஊர் பஞ்சாயத்து? என்னையா கட்டுப்பாடு? இது வரைக்கும் இந்த ஊர்ல இது மாதிரி நடந்ததே கிடையாது. ரொம்ப வரமே மாரி போச்சு.
இதை இப்படியே விட்டோம்னா அப்புறம் பஞ்சாயத்தை யாருமே மதிக்க மாட்டாங்க. வாங்க எல்லாரும் போய் பிடிக்கலாம் அவங்கள. பிடிக்கலாம் இங்கே எழுங்க முடியாது. வாங்க. யாரும் மேல வராதீங்க. மீறி வந்தீங்க நாங்க 2 பேரும் கீழே குதிச்சிருவோம். ஏன்பா எங்களை என்ன மிரட்டுறீங்களா? மரியாதை கீழே இறங்கி வந்துருங்க. எங்களை என்ன கிள்ளிக்கிற நினைச்சிட்டீங்களா? ஐயா உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறோம். எங்க 2 பேத்தையும் வேலை விடுங்க. நாங்க கண்காணாத இடத்துக்கு போய் பொழைச்சுக்கிறோம். உங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். கீழே இறங்கி வாங்க, பேசி முடிவு எடுப்போம். நாங்க வரமாட்டோம். எங்களை நீங்க வாழ விட மாட்டீங்க. உங்களுக்கு இந்த ஊரு பஞ்சாயத்து கட்டுப்பாடு இதுதான் முக்கியம் சொல்லுவீங்க. இவங்களை இப்படி கூப்பிட்டா வரமாட்டாங்க. வாங்க போய் பிடிப்போம். வேணாண்டா, அவங்க அந்த பக்கம் குதிச்சுட்டு நம்ம என்னடா பண்றது? சும்மா இருமா. சாக போறவ சொல்ல மாட்டான். சும்மா பயமுறுத்துறான். முத்தையா சொல்றது கேளுடா. வேணாம் முத்தையா, எங்க சாவுக்கு நீ காரணமாயிராத. இன்னும் ஒரு அடி மேல எடுத்து வச்சாலும் எங்களை பணமாத்தான் நீ பாப்ப. தங்கராஜு உள்ளைக்கு உடம்புக்கு சரியில்லை போல இருக்கப்பா. பிடிவாதம் பிடிக்காம செண்பகத்தை மெல்ல கீழே கொண்டு வா. தலைவரையா, செண்பகத்துக்கு உடம்பு கொண்டு இல்ல, அவளுக்கு 3 மாசம் முழுகாம இருக்கா. அதான் இந்த வாந்தி. தலைவரையா, கல்யாணம் நடந்தும் சாந்தி கழியல, பிரிஞ்சு வாடுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு கற்பம்னா எப்படி? நான் சொல்றேன். ஜோசியர் குறிச்சு கொடுத்த நாளுன்னு இவர் போய் சொன்ன அதே நாள்ல என் வீட்டுல இவங்க 2 பேருக்கும் முதல் இரவு நடந்துச்சு. என்னையா அது அக்கிரமா இருக்கு? இது கள்ளத்தொடர்பு இல்லையா? இத கேளுங்கய்யா, விடப்படாது. என்னையா அது மானங்கட்டத்தனமா இருக்கு? இந்த 2 குடும்பத்தையுமே ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும். ஆமா. எவன்டா? யாரா மானம் கட்டவன்? எங்க 2 குடும்பத்தை பத்தி பேசுற தகுதி இங்க எவனுக்கவே கிடையாதுடா. என் மக எவனுக்கோ முந்தி விரிக்கலடா. கட்னவன் கருவத்தாண்டா சுமந்து நிக்கிறா. ஏண்டா ஊர் 2 வட்டா கூத்தாடி கொண்டாட்டங்கிற மாதிரி எங்க 2 குடும்பம் பகைப்பட்டு நிக்கிறதுக்காக எவன் எதை வேணாலும் பேசிடுறா? அவ யாரா? என் தங்கச்சி மக, என் மகனோட பொண்டாட்டி. நாங்களா மானங்கட்ட குடும்பம்? இனிமே எவனாவது பேசுனீங்க ஊரைய கொளுத்தி விடுங்க. அவங்கள அத்து விட்டாச்சு. பஞ்சாயத்து சட்டப்படி இது குத்தம் தான். இதெல்லாம் கூட அன்னைக்கே சொல்லல. என்னைய பஞ்சாயத்து பொல்லாத பஞ்சாயத்து. அன்னைக்கு மருமக தலை வெட்டினாலும் சரி, தாலி விட்டு கழட்டி தர மாட்டேன்னு சொன்னால அன்னைக்கு பார்த்து உறைஞ்சு போய் நின்னீங்கல்ல. அப்ப உங்க சட்டமும் திட்டமும் பெரிய பஞ்சாயத்து. உங்க பஞ்சாயத்து பெருமைக்காக எங்க குல பெருமை குடும்பத்து பெருமை இழக்க நாங்க தயாரா இல்லையா? மச்சா, நீங்க போய் நம்ம பசங்களை கூட்டு வாங்க. அவனுக்கு தள்ளி வச்சா தள்ளி வச்சுட்டு போட்டு என்னமோ இந்த ஊர்ல உலகம் நினைச்சிட்டு இருக்கானுங்க. என்ன சொல்றீங்க? மச்சான் பேச்சுக்கு மறு பேச்சு இல்ல. மாமனும் மச்சானும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஊரே வேண்டாம்னு சொல்றீங்களா? என்னயா விட்டா ஆளுகாலும் பேசிக்கிட்டே போறீங்க? உங்கள எவன் யோக்கியமோ அவங்கள கை நீட்டி குத்தம் சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். இனிமே எவனாவது பேசுனீங்க உங்க வண்டவாளம் எல்லாம் அந்த இதுல ஏத்திடுவோம். எதுல? தண்டவாளத்துல ஏத்திடுவோம். ஓலிக்கறி டண்டன கண்ணட்டான், கருவாட்டு குழம்பு டண்டன கண்ணட்டான், எடுத்து விடவா. இப்ப நாங்க என்னையா சொல்லிட்டோம்? முதல்ல இருந்தே உங்க 2 குடும்பமும் ஒத்துமையா இருக்கணும்னு பாடுபட்டதே நாங்க தானையா. நீங்க ஒத்துமையா இருந்தா எங்களை விட சந்தோஷப்படுறவங்க யாரா இருக்க முடியும்? சரிய தலைவரையா, தீர்ப்பு சொல்லுங்க. இது மாதிரி வயித்துல குழந்தை உண்டாயிட்டா அது குத்தமா? அதுக்கு என்ன தண்டனைங்கிறது நம்ம ஊரு பஞ்சாயத்துல இதுவரைக்கும் வழக்கம் இல்லாத ஒரு காரியம். அதனால செண்பகத்தோட வயித்துல வளர்ற குழந்தையோட எதிர்காலத்துக்காக செண்பகம் தங்கராஜி சோடிய மன்னிச்சிடலாம்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியே செய்யுங்க. தங்கராஜு, என் மருமாவ பத்திரமா பாத்திரை கூட்டிட்டு வா. பாத்திரா என்ன மன்னிச்சிருங்க மாப்ள. தங்கச்சி மேல இருந்த பாசத்தினால நான் கண்மூடித்தனமா நடந்துகிட்டேன். பரவாயில்ல, இப்பவாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும். அன்னைக்கு யார் வீட்லயே வச்சுதானே கட்டில் மேல பூ போட்டு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குது. நம்ம வீட்லயே கட்டில் மேல பூ போட்டு என்ன ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவீங்கல்ல. இப்ப கூத்தாடிங்களால தான் ஊரே ஒன்னா சேர்ந்து இருக்குது. இவங்க சொன்னதே நானும் சொல்றேன்.